ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது SQL சர்வரோட எடிஷன். ஸோ நம்ம வெர்ஷன் 4 வெர்ஷன் 6 எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டாண்டர்ட் எடிஷன், அதுக்கப்புறம் டெவலப்பர் எடிஷன். ஸோ இது ரெண்டு தான் இருந்தது. ஸோ இப்போது அடுத்தடுத்து வெர்ஷன் 7, வெர்ஷன் 8, 12, 22, 25. ஸோ இந்த வெர்ஷன்லாம் வரும்போது உங்களுக்கு இந்த எடிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதாவது வெப் எடிஷன். ஸோ வெப் எடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா 2008க்கு அப்புறம் கொடுத்த எடிஷன் தான் இந்த வெப் எடிஷன், என்டர்பிரைஸ் எடிஷன், டெவலப்பர் எடிஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் எடிஷன். ஸோ இப்போ ஒவ்வொரு எடிஷனும் என்ன ஸ்பெஷல், எதுக்காக அந்த எடிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது எக்ஸ்பிரஸ் எடிஷன். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கிறது இந்த எடிஷன் தான், எக்ஸ்பிரஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொரு எடிஷனை பற்றி நம்ம ஒரு அவுட்லைன் மட்டும் பார்த்துருவோம். ஸோ பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்டர்பிரைஸ் எடிஷன். ஸோ என்டர்பிரைஸ் எடிஷனை ஏன் முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்கு ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்கக்கூடிய எடிஷன் இந்த என்டர்பிரைஸ் எடிஷன் தான். ஸோ என்டர்பிரைஸ் எடிஷன் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ். ஸோ MNC கம்பெனிஸ். ஸோ டேட்டா பேஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனிஸ் எல்லாமே இந்த என்டர்பிரைஸ் எடிஷன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் எடிஷனோ, வெப் எடிஷனோ, இல்லை எக்ஸ்பிரஸ் எடிஷனோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக் டேட்டாஸை நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ பிக் டேட்டாஸ் அப்படின்னு போயிட்டீங்கனாலே ஒரு 10,000க்கு மேலே போயினாலே பிக் டேட்டா தான். ஸோ 10,000க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட், எக்ஸ்பிரஸ், டெவலப்பர், வெப் எடிஷனுக்கு போய்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் டேட்டாவை டைப் பண்ணணும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இந்த என்டர்பிரைஸ் எடிஷனுக்கு தான் போகணும். ஸோ இது லார்ஜ் என்டர்பிரைஸ் அப்படின்னா பெரிய கம்பெனிஸ். ஸோ சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இது யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளோ டேட்டா இருக்காது. ஸோ MNC அது இல்லாமல் பெரிய கம்பெனிஸ் இருந்தால் மட்டும்தான் அங்கே தேவைப்படும். ஸோ இது எதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு முக்கியமான அப்ளிகேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் கேள்விப்படவே இல்லை ஃப்ரீ ஃபயர்? என்ன ஃப்ரீ ஃபயர்னா என்னது? ஒரு ஷூட் பண்ணுற கேம், அவ்வளோதானே. ஸோ அந்த கேமே பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் அதிகமாக யூசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கேம், சர்வர் அதிகமாக ரன் ஆகிட்டே இருக்கும், பேக்ரவுண்டில் அந்த சர்வர் யூஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அதுதான் மிஷன் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அடிக்கடி அந்த சர்வர் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரு பசங்க எல்லாருமே அதை விளாடுவாங்க. இப்போ பாய்ஸ் மட்டும் இல்லை, கேர்ள்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் அடிக்டாக இருப்பாங்க கேமுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது விளாடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், இப்போ நம்ம ஒரு 10 பேர், 100 பேர், 1000 பேருன்னு இல்லை, 10 லட்சம் பேர், 10 கோடி பேர், 100 கோடி பேருன்னு அந்த ஒரு குறிப்பிட்ட ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் எடிஷனோ வெப் எடிஷனோ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு லோடை சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் என்டர்பிரைஸ் எடிஷனாக இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ லோடை ஷேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, மற்ற வெர்ஷன் இல்லாத ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கும். அதாவது லேகே இல்லாமல் கண்டினியூஸாக அந்த டேட்டாவை உங்களுக்கு சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது ஸ்கேலபிலிட்டி. நீங்கள் எவ்வளோ வேணாலும், அதை லிமிட்டே இல்லாமல் எவ்வளோ டேட்டா வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டே போகலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர் கண்டினியூஸாக விளாட்றவங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஒரு ஜோன் கொடுக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு வேறு ஜோன், எக்ஸ்ட்ரா ஜோனை ஆட் பண்ணிட்டே போவாங்க, அதோட எக்ஸ்பேன்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த ஸ்கேலபிலிட்டி ஃபீச்சர் கொடுக்கறதுனால எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு லிமிட்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது, அன்லிமிட்டட். ஓகேவா? அதுக்கப்புறம் செக்யூரிட்டி. ஸோ டேட்டா பேஸில் முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டியே செக்யூரிட்டி தான். ஸோ எல்லாருமே அந்த டேட்டா பேஸை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது டேட்டா பேஸே கிடையாது. யார் அந்த டேட்டா பேஸோட ஓனரோ, யார் அட்மினோ அவங்க மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும்.
ஸோ பப்ளிக் யூசர்ஸ் அதை அக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு செக்யூரிட்டி ஃபீச்சர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய டேட்டாஸ் சேஃபாக இருக்கும். டேட்டா பேஸில் உள்ள டேட்டாஸ் இது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் அவைலபிலிட்டி குரூப். ஸோ இந்த டேட்டா பேஸ் எப்போவுமே வந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு போகவே கூடாது, எப்போவுமே ஆன்லேயே இருக்கணும். இப்போ ஃப்ரீ ஃபயரே எடுத்துக்கிறீங்க, ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்க அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு நீங்கள் போய் லாகின் பண்ணாலும் லாகின் ஆகி உள்ளே போகணும். மதியானம் 12 மணிக்காக இருந்தாலும் உள்ளே போகணும். குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா அந்த யூஸரெல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க. போர் அடிக்குது விளையாட வர்றவங்க விளையாடாமல் அந்த டைம் பீரியட் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஆல்வேஸ் ஆன் அவைலபிலிட்டி, எப்போவுமே அது அவைலபிளாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான கண்டிஷன். அது என்டர்பிரைஸ் எடிஷனில் கிடைக்கும். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், பேங்க்கு. ஸோ பேங்க் சர்வர்லாம் எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும். அது பகல்லையும் சரி நைட்லேயும் சரி. ஏன்னா நம்ம நெஃப்ட்டு இந்த மாதிரி பேங்க் இப்போ கூகுள் பேவே இருக்குது. கூகுள் பேயில் நம்ம வச்சுருக்க அக்கௌண்ட்டு பேங்க்கோட தான் லிங்க் ஆகிருக்கு, அப்படி தானே? பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லாமல் கூகுள் பேயில் நீங்கள் எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாது. இப்போ நைட்டு 12 மணிக்கு நீங்கள் போய் ஒரு டீ குடிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணும்போது சர்வர் ஒர்க் பண்ணணும், கரெக்டாக? ஸோ எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது அவைலபிளாக இருக்கணும். ஸோ பேங்க்கோட சர்வரும் இதில் தான் இருக்குது. அடுத்து என்டர்பிரைஸ் சிஸ்டம். இப்போ டிசிஎஸ் மாதிரி கம்பெனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிசிஎஸில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ பேரோட டேட்டாஸ் எல்லாம் டேட்டா பேஸில் இருக்கும். ஸோ அவங்க சர்வரில் லாகின் பண்ணுவாங்க. அவங்க லாகின் பண்ணுற டைம் தான் அட்டண்டன்ஸ் டைம். எப்போ 9 மணிக்கு லாகின் பண்ணாங்கன்னா அப்போ தான் அட்டண்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னா அப்போ தான் முடியும். ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே அந்த லாக் ஆகும், அதாவது அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே கண்டிப்பாக இந்த என்டர்பிரைஸ் எடிஷனை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மைக்ரோசாஃப்டில் அதிகமாக ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் தான். ஸோ அடுத்தது ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஸோ இது வந்து பேசிக்காக பழைய வெர்ஷன் 1989 2008 அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷன் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் என்டர்பிரைஸ் எடிஷன், அப்புறம் அந்த வெப் எடிஷன்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. ஓகேவா? எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்மால் மீடியம். ஸோ இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷன் சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் பெருசாக உங்களோட டேட்டாவே பெருசாக இருக்குது, ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு 500 TB வரைக்கும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா என்டர்பிரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ அந்த டேட்டாவோட சைஸை பொறுத்து, சைஸு ப்ளஸ்ஸு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், ஸோ ரெண்டை பொறுத்து உங்களுக்கு எந்த எடிஷன் யூஸ் பண்ணுங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே ஸ்மால் அண்ட் மீடியம். ஸோ பிக்னு போயிட்டீங்க அப்படின்னாலே என்டர்பிரைஸுக்கு போயிடணும். ஓகேவா? இது வந்து கோர் டேட்டா பேஸ் ஃபீச்சர். கோர் டேட்டா பேஸ் ஃபீச்சர்னால் டேட்டா பேஸ் இன்ஜின் இருக்கும், SSMS கண்டிப்பாக இருக்கும். டேட்டா பேஸ் இன்ஜினும் SSMS மட்டும் இருக்கும். மற்ற அந்த அனாலிட்டிக் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த இன்டகிரேஷன் ஃபீச்சர் இதெல்லாம் இதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ முக்கியமாக பேசிக்காக இருக்க வேண்டிய அந்த 2 ஃபீச்சர் கண்டிப்பாக இருக்கும். இன்ஜினும் இருக்கும், SSMSம் மட்டும் இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் வந்து அடிஷ்னலாக அது என்டர்பிரைஸ் எடிஷனுக்காகவே இல்லை வெப் எடிஷனுக்காக கொடுத்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஸோ அது இதில் கிடைக்காது. ஓகேவா? இங்கேப்பா லிமிட்டட் ஹை அவைலபிலிட்டி. இதுக்கு வந்து அவைலபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். இப்போ நம்ம என்டர்பிரைஸ் என்ன சொன்னோம் அப்படின்னா ஆல்வேஸ் அவைலபிள், எப்போவுமே அவைலபிளாக இருக்கணும். இது அப்படி கிடையாது. ஒரு 12 to 2 வந்து நம்ம மெயின்டெனன்ஸுக்காக ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஷட் டவுன் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் 2 மணி நேரம் யூஸே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அவைலபிலிட்டி டூரேஷனை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டு கம்மி. என்டர்பிரைஸ் எடிஷனுக்கு அதிகமாக பே பண்ணுவோம். ஸோ ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கும். இது அப்படி இல்லை. இது எங்கே யூஸ் பண்ணலாம்? மீடியம் பிஸ்னஸ், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ தான் வந்து வளர்ந்துட்டு வருது கம்பெனி அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணலாம். ப்ரொடக்ஷன், இப்போ நம்ம ஆட்டோமொபைல் கம்பெனியில் ப்ரொடக்ஷன் இப்போ சொன்ன இல்லையா பேட்ச் ப்ராசஸிங். ஸோ பேட்சாக ப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னா அங்கே டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெப் எடிஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள்
எதுக்காக இந்த எடிஷன் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு வெப் ஆப்ஸு. ஸோ வெப்சைட்டும் வெப் ஆப்ஸும் இந்த வெப் எடிஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ வெப்சைட் எடுத்துக்கிறோம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு google.com. ஸோ google.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டோட கண்டென்ட்டு இந்த வெப் எடிஷனுக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்பு, இப்போ வாட்ஸ்அப்புங்கிற ஆப்பு. ஸோ அதில் வாட்ஸ்அப்லாம் இப்போ மேலே போயிடுச்சு, அதில் வெப் எடிஷனில் சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா யூசர்ஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்போட டேட்டாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த வெப் எடிஷனுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடர் அப்படி எல்லாமே இந்த GoDaddy, அதுக்கப்புறம் இந்த வெப் ஹோஸ்டிங் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே இந்த வெப் எடிஷனுக்குள்ளே தான் அவங்க டேட்டாஸை வச்சுருப்பாங்க சர்வரில். ஓகேவா? Cloudflareன்னு ஒரு கம்பெனி இருக்குது, GoDaddy ஃபேமஸாக இந்த GoDaddy. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இந்த வெப் எடிஷனுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இது நீங்கள் என்டர்பிரைஸை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்டு கம்மியான ஒரு எடிஷன். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான் ஒர்க் பண்ண முடியும், ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் எடிஷனில் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுறோம், அதே மாதிரி என்டர்பிரைஸ் எடிஷனையும் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணலாம். இந்த வெப் எடிஷனை ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணவே முடியாது, ஆல்வேஸ் ஆன்லைனில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இன்டர்நெட் இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நாட் அவைலபிள். இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெப்சைட், அதே மாதிரி வெப் ஹோஸ்டிங், வெப் அப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் இந்த வெப் எடிஷன் சப்போர்ட் பண்ணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸுக்கு மட்டும்தான் இது சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த எடிஷன் பக்கமே நம்ம போகக்கூடாது. அடுத்தது டெவலப்பர் எடிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் அப்படிங்கிறதுனால என்டர்பிரைஸில் உள்ள எல்லா ஃபீச்சரும் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த வெர்ஷனை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ டெவலப்பராக நீங்கள் வந்து மொபைல்லே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் மோடுன்னு ஒரு மோடு இருக்கும், செக் பண்ணியிருக்கீங்களா? மொபைலில் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா டெவலப்பர் மோடுன்னு ஒரு மோடு இருக்குது. ஸோ அந்த டெவலப்பர் மோடில் போயிட்டு நீங்கள் அட்வான்ஸ் ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ வர டெவலப்பர் ஆப்ஷனில் நீங்கள் என்டர்பிரைஸில் உள்ள எல்லா ஃபீச்சரும் யூஸ் பண்ணலாம், ஆனால் பிஸ்னஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிஸ்னஸ்க்காக போகிறீங்க அப்படின்னாலே நீங்கள் என்டர்பிரைஸ் எடிஷனுக்கு தான் போயிடணும். எல்லா ஃபீச்சரையும் யூஸ் பண்ண பார்க்கறதுக்காக, அதாவது ஒரு லேர்னிங் பர்பஸுக்காக இந்த எடிஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஸ் எடிஷனும் லேர்னிங் பர்பஸுக்கு தான், ஆனால் அதில் லிமிட்டட் ஃபீச்சர் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் டெவலப்பர் எடிஷனுக்கு போனீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை முக்கியமாக நீங்கள் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு என்டர்பிரைஸ் எடிஷனை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஃப்யூச்சரில் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு வெர்ஷன் தான் இந்த டெவலப்பர் எடிஷன். ஒரு டெவலப்பராக நீங்கள் அதில் எவ்வளோ டேட்டாவை அப்லோட் பண்ண முடியுங்கிறத செக் பண்ணிக்கலாம், அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாவை அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக, ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கிடையாது இருக்கும். இதை நீங்கள் ப்ரொடக்ஷனுக்காக, அதாவது கம்பெனிக்கு என்டர்பிரைஸ் எடிஷன் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா இதுக்கு லைசன்ஸ் கிடையாது. நீங்கள் அதை ஒரு குறிப்பிட்ட டேட்டாவுக்கு மேலே நீங்கள் என்டர்பிரைஸ் எடிஷனாக மாற்றணுன்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ண முடியாது, சேவே ஆகாது. ஓகேவா? ஜஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த எடிஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா டெவலப்பர்ஸ். ஸோ புதுசாக ஒரு டெவலப்பர், ஒரு டேட்டா பேஸ் டெவலப்பர் இருக்கார், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கார், அவர் ஒர்க் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா இந்த வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லேர்னர்ஸ். ஸோ உங்களை மாதிரி லேர்னர்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷன் ஐடிஸை போட்டு லாகின் பண்ணி அப்புறம் தான் இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் டேரெக்டாக டெவலப்பர் எடிஷனை நீங்கள் டெவலப் பண்ணி யூஸ் பண்ண முடியும்னா முடியாது. அதுக்கு லாகின் பண்ணோம் அப்படின்னா ஒரு எஜுகேஷன் ஐடிஸ், மெயில் ஐடிஸ் கொடுக்கணும். இல்லை ஒரு டெவலப்பராக இருக்காங்க அப்படின்னா கம்பெனியோட மெயில் ஐடிஸை கொடுத்து லாகின் பண்ணணும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் இது வந்து சப்போர்ட் பண்ணணும். அடுத்தது டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டில் உள்ளவங்க, ஒரு குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்பிரஸ் எடிஷன், இப்போ இதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எடிஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண போகிற எடிஷன் இந்த எடிஷன் தான். ஸோ இந்த எடிஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. ஸோ இது லேர்னருக்காக, ஸோ புதுசாக ஒரு டேட்டா பேஸை லேர்ன் பண்ணோம் அப்படின்றவங்களுக்காக மைக்ரோசாஃப்ட் கம்பெனியே கொடுத்த ஒரு வெர்ஷன்.
இதுக்கு நீங்கள் எந்த லைசன்ஸ் கீ எதுவுமே போட தேவையில்லை, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் எடிஷனில் இருக்கிற மாதிரி எல்லா ஃபீச்சரும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா இதில் லிமிட்டட் டேட்டா பேஸ் சைஸு. ஸோ டேட்டா பேஸ் சைஸே வந்து லிமிட்டட் தான். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு 100 டேட்டா பேஸ் 200 டேட்டா பேஸ் அப்படின்னு ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் டேட்டா பேஸ் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் எடிஷனில் கிடைக்கிற மாதிரி ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. ஸோ லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1000 டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி லேர்ன் பண்ண மாட்டீங்க. ஒரு 10 டேட்டா பேஸ் 20 டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி தான் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ 1000 டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு 100 டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி லேர்ன் பண்ணுறதுக்கே இதில் ஆப்ஷன்ஸ் இல்லை, அவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. ஓகேவா? அதனால் லிமிட்டட் ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி சைஸும் வந்து லிமிட்டட் தான் கிடைக்கும். யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, ஒரு புதுசாக ஒரு எஜுகேஷன் பேஸ்டு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிகினர்ஸ், டேட்டா பேஸே தெரியாது, நான் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஃப்ரீ எடிஷனுங்கிறதுனால. இதுவே மற்ற டேட்டா பேஸ் போனீங்கன்னா MySQLலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். என்டர்பிரைஸ் போனீங்கன்னா சேம் இதே மாதிரி காஸ்ட் உண்டு. எல்லாத்துலேயுமே வந்து எஜுகேஷனுக்காக ஒரு சில வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எக்ஸ்பிரஸ் எடிஷன் பெஸ்ட் எடிஷன். ஸோ மீடியம் லெவல் யூஸருக்கு, அதாவது ஹை லெவல் போகாமல் லோ லெவல் இல்லாமல் மீடியம் லெவலில் நீங்கள் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அப்ளிகேஷன் நீங்கள் ரன் பண்ணி பார்க்குறதுக்கும் இந்த டேட்டா பேஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்தது அஷூர் SQL எடிஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அஷூரில் அக்கௌண்ட் இருக்கணும். அதாவது மைக்ரோசாஃப்ட் க்ளவுடில் ஒரு அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அந்த அஷூர் க்ளவுடில் ஒரு குறிப்பிட்ட கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கொடுப்பாங்கன்னா $100 கொடுப்பாங்க. $100 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ. ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு $100, அதாவது 8890 உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை வித்ட்ரா பண்ணி யூஸ் பண்ண முடியாது. எஜுகேஷன் பர்பஸுக்கு இந்த டேட்டா பேஸை ரன் பண்ணுறதுக்காக அந்த 8890 உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு உங்களோட காலேஜ் மெயில் ஐடியோ இல்லை ஸ்கூல் மெயில் ஐடியோ இந்த மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டட் மெயில் ஐடிஸ் இருக்கணும். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் இந்த எடிஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் அஷூர் SQL எடிஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ண அதுக்கான சார்ஜஸ் போயிட்டே இருக்கும். உங்கள் கார்ட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எஜுகேஷன் பர்பஸுக்கு நம்ம மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம். அதாவது காலேஜ் மெயில் ஐடி, உங்களோட காலேஜோட அந்த நேம் எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். .edu முடியணும், இல்லை AC.in முடியணும். ஸோ அந்த மாதிரி முடிஞ்சால் மட்டும்தான் இந்த எடிஷனுக்கு நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுடில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஆன்லைனில் நெட்வொர்க் இருந்தால் மட்டும்தான் இந்த எடிஷனை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி இல்லை சர்வர் மேனேஜ்மெண்ட் எதுவுமே தேவைப்படாது. அதாவது SSMS அப்படிங்கிற அந்த டூல் தேவைப்படாது. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஸ்டாலேஷனே தேவைப்படாது. டைரெக்டாக நம்ம போர்ட்டலில் லாகின் பண்ணுறது மூலயமா அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜிமெயில் லாகின் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஒரு மெயில் லாகின் மாதிரி லாகின் பண்ணுவோம். அங்கேயே நமக்கான சர்வர் கொடுத்துருப்பாங்க, டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். நமக்கு இன்ஸ்டால் பண்ணுற வேலைலாம் மிச்சம் இந்த யூஸ் பண்ணுறதுனால. இதில் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் எடிஷனில் கிடைக்கிற மாதிரி அவைலபிலிட்டி, ஸோ ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டி, நீங்கள் எவ்வளோலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் கிடைக்கும். முக்கியமாக இதில் க்ளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன், இப்போ நம்ம வெப் பேஸ்டு எடிஷன் ஒன்று பார்த்தோம், சேம் அதே மாதிரி தான். ஆனால் இதுக்கு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் இல்லாமல் இதை யூஸ் பண்ண முடியாது. தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம்.